கல்யாண ராணி லக்ஷ்மிக்கு என்ன தண்டனை கிடைக்க வாய்ப்பு இருக்கு? 5 பேர கல்யாணம் பண்ணி ஏமாத்திருக்காங்க. என்ன தண்டனை கிடைக்கும்? உங்களுக்கு கண்டிப்பா சீட்டிங் இந்த இடத்துல இருக்கு அவங்களுக்கு. அத வந்து நம்ம மறுக்கவே முடியாது. தோராயமா எத்தன வருஷம்? கிரிமினல் பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட் இருக்கு. நம்ப வச்சு ஒரு கல்யாணன்ற உறவுல கொண்டு அடல்ட்ரி இருக்கு. சோ ஓ! இவங்களுக்கு ஆமா எப்படி ஒரு ஆண்கள வந்து நீங்க அபிஷியலா ஒரு டிவோர்ஸ்ன்ற ஒரு நோட்டுக்கு போகாம எப்படி இத்தனை ஆண்கள வந்து நீங்க ஏமாத்துவீங்க? சோ ஆனா கன்டினியூஸ் நோட் பண்ணிட்டே இருக்கீங்களா இந்த விஷயம் ஆக்சுவலி. இப்ப இந்த விஷயம் கூட கேட்கலாம். ஒரு ஆண் வந்து ஒரே நேச்சர்ல வந்துட்டு ஒரு விஷயம் பண்ணா கூண்டாஸ் போடுங்கன்னு. அந்த மாதிரி ஒரு நேச்சரா கூட தானே இது இருக்கு. ஒரு விஷயத்த திரும்ப 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 கன்டினியூஸா அப்ப பண்ற ஒரு நேச்சர் கல்யாண இருக்கு. ராணி லட்சுமி குண்டாஸ்ல அரெஸ்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? அது ஒரேனா மாத்தி மாத்தி பண்ணல இல்லையா? மேரேஜ்க்குள்ள பண்ணும்போது இதுக்கு மேட்ரிமோனியல் லாஸ் தான் கவர் ஆகும் இந்த இடத்துல. அப்ப தோராயமா எத்தன பிஎன்எஸ் வருஷம்? குறைஞ்சது 10 வருஷம். ஓகே மேக்ஸிமம் நம்ம லைஃப் தெரிஞ்சு 40 வருஷத்துல இப்ப ஜெயிலுக்குள்ள போய் 38 வயசுல எனக்கு தெரிஞ்சு தோராயமா 7 to போயிருப்பாங்க. 10 மேக்ஸிமம் நம்ம லைஃப் இம்ப்ரிசன்மென்ட் கூட ஓ! எதிர்பார்க்கலாம். அப்ப வெளில வரும்போது நியர் பை 50 வயசுல வெளில வருவாங்க. மேபி அதர் கான்சிக்வென்சஸ் இருக்கு. இப்போ அதர் ஃபேக்டர்ஸ் இருக்கு இல்லையா? அதோட கான்சிக்வென்சஸ் இன்னும் பலமா கூட இருக்கலாம். சோ அந்த ஆக்ட் நம்ம இது டு த மேக்ஸிமம் இது வரைக்கும் நமக்கு இருக்கு. அதுக்கப்புறம் அவங்க யாருங்க அமைதியா இருப்பா அப்பீல் போறது வைக்கிறது எல்லாமே. பட் நமக்கு நல்லாவே தெரியும் இதெல்லாம் கரெக்டா இருக்கும் பட்சத்தில் ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட் எல்லாம் திரும்ப அதை தான் கன்ஃபார்ம் பண்ண போகுது. ஸோ எதுவும் மாறுபட போறது இல்லை. நம்ம மக்களுக்கு தான் ஞாபகம் மறதி பெரிய விஷயமாச்சே. இதை பார்ப்போம் ஒரு ஸ்டோரியா ஒரு வாரத்தில் மறந்துட்டு போயிடுவோம். பட் தயவு செஞ்சு அதை லைஃப்குள்ள கொண்டு வாங்க. லைஃப்குள்ள கொண்டு வந்து அதை எப்படி உங்க லைஃப்குள்ள போட்டு இனிமே யாரும் ஏமாத்தாம இருக்கலாம்னு நினைச்சாலும் எல்லார் வாழ்க்கையும் நல்லா இருக்கும்.